தோளுக்கு மேல பசங்க வளர்ந்துட்டாங்களே, தோழன்னு சொல்லுவாங்க. அதே மாரி தான். ஆரம்பத்தில அப்பா எல்லாருமே நமக்கு மிகப்பெரிய வில்லனா தெரிவாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல வளரும்போது தான், நம்ம அப்பா வந்து நமக்கு பெரிய சூப்பர் ஹீரோ. உலகத்தில அந்த மனுஷன மாரி ஹீரோ யாருமே இல்ல, அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து பார்த்தோன்னா வந்து தெரிய வரும். அதுக்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் யார சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா, தளபதி விஜயும், அவருடைய பையன் ஜேசன் சஞ்சயும் வந்து சொல்லாங்க. அதாவது பல பேர் வந்து பல விஷயங்கள் பேசுனாங்க. பல வதந்திகள் வந்து சொன்னாங்க. சிக்மா படத்தில அவர் இனிஷியல் போடல. ஏன்னா, தான் அப்பா இனிஷியல வந்து அவர் சேர்க்கக்கூடாது. அம்மாவுக்கு செஞ்ச துரோகம் அப்டின்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து சொல்லப்பட்டது. ஆனா, இது எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் வைக்கிற மாரி ஜேசன் சஞ்சய் ஒரு இன்டர்வியூ குடுத்திருந்தாரு சமீபத்தில. அந்த இன்டர்வியூ பல மில்லியன் கணக்குல வந்து ரீச் ஆயிருந்துச்சு. அந்த இன்டர்வியூவ பார்த்த பல பேருக்கு வந்து தெரியும். அதுல அவர் ரொம்ப கண்ணியமான வார்த்தைகள வந்து பயன்படுத்தினார். ஹாலிவுட்ல உங்களுக்கு டைரக்டரா ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்தியாவுல இருந்து ஒரு ஆக்டர கூட்டு போணும்னா, நீங்க யார கூட்டு போவீங்கன்னு கேட்டா, அடுத்த செகண்டே யோசிக்காம, டெஃபினட்டா இங்கருந்து கூட்டு போனா, அப்பாவ தான் கூட்டு போவேன். அப்பா ஹீரோவா நடிக்க நான் டைரக்ட் பண்ணா, அது வந்து ஒரு ஸ்பெஷல் காம்போவா வந்து இருக்கும் அப்படின்னு அத சொல்ல, கீழ கமெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா, "வாடா என் செல்லமே, என் தங்கமே, எங்க அண்ணன் மவனே" அப்படின்னு கொஞ்ச ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் மீம்ஸ் போடும்போது, இந்த உலகத்தில அதிகமான அத்தைகள வந்து கொண்டிருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தா, நம்ம தளபதியோட பையன் ஜேசன் சஞ்சய் தான். அவருக்கு தான் வந்து இந்த உலகத்தில அதிகமான அத்தைகள் வந்து இருக்காங்க அப்படின்னு அவர பத்தின மீம்ஸ் எல்லாமே வந்துச்சுங்க. இப்ப தளபதி விஜயோட மனைவி சங்கீதா இருக்காங்கல்ல, அவங்க புதன்கிழமையே வந்து கிளம்பி ஹைதராபாத்துக்கு வந்து போயி, அங்க இருக்கக்கூடிய ஜேசன் சஞ்சய் வந்து கையோட கூப்ட்டுட்டு, இவங்க வியாழக்கிழமை வந்து பார்த்தோன்னா, இங்க வந்துட்டாங்க. அதாவது நம்ம எஸ்.ஏ. சந்திரசேகர் வீட்டுக்கு அவங்க வந்துட்டாங்க. மாமனார், மாமியார் வீட்டுக்கு வந்துட்டாங்க. தளபதி விஜயும் அங்க வந்திருக்காரு. ரொம்ப எமோஷனலான பல மொமெண்ட் வந்து நடந்திருக்கு. அதுல ஒய்ஃபு, பொண்ணு இவங்களோட வந்து பார்த்தோன்னா, தளபதிக்கு ஒரு எமோஷனலான மொமெண்ட் நடந்தாலும், தன் பையன பார்த்து, "டைரக்டர் சார் எப்படி இருக்கீங்க? உங்க இன்டர்வியூ பார்த்தேன். ரொம்ப ஆசம்." அப்படின்னு நம்ம தளபதி விஜய் வந்து பார்த்தோன்னா, பையன வந்து சொல்ல, அவர் வந்து எமோஷனலா வந்து கண் கலங்கி இருக்காரு. அதுக்கப்புறமும் அப்பா, பையன் பாசம் வார்த்தைகளால சொல்ல முடியாது. 2 பேரும் வந்து கட்டி அணைச்சு கண் கலங்கி எமோஷனல வந்து பார்த்தோன்னா வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க. சோசியல் மீடியா ஃபுல்லா இப்ப இந்த தகவல் பேசுபடு பொருளா வந்து மாறி இருக்கு மக்களே. இத பத்தி உங்களுக்கு தோணக்கூடிய கருத்துக்கள மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.